வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. மார்ச் 21 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார், நினைப்பது நடக்கும் என்று. கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்வார், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று சொல்லுவார். தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார், நினைப்பதெல்லாம் நடப்பதற்கும் நடந்தது எதுவானாலும் அமைதியே நிலைப்பதற்கும் வழி சொல்கிறார். அது என்ன என்று கேட்டால், எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பது என்பதுதான் அதற்கான விடை. எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்கும்போது எது நமக்கு தேவையோ அந்த தேவை மட்டுமே நம்மை அணுகும். எனவே எது தேவையோ அது அணுகும்போது அது நிறைவேறுவதற்கான அத்துணை சாத்தியங்களும் உண்டு, அது நடக்கும். எனவே எப்போதும் விழிப்பு நிலையோடு இருந்து எது தேவையோ அது மட்டுமே நினைப்பது என்று பழகிக்கொள்கிற நிலையில் நினைப்பதெல்லாம் நடக்கும். அப்படி நினைப்பது ஏதேனும் நடக்காமல் போனாலும் கூட அப்போதும் மனம் தெளிவாக இருப்பதனாலே எப்படி அதனை உணர்ந்து கொள்ளும் என்றால், அது ஏதோ ஒரு காரணத்தால் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறது, அதற்கான கால நீள அவகாசம் தேவை, அது வரும்போது தானாக நடக்கும் என்கிற நிலையில் மனம் அமைதி கொள்ளும். அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார், ஒரு வானொலி பெட்டியிலே 4-5 அலைநீளங்கள் இருக்கிறது, உங்களுக்கு எது வேண்டுமோ அந்த நிலைநிலத்தில் இருந்தால் அந்த வானொலி, குறிப்பிட்ட வானொலி மிக தெளிவாக கேட்கும். அதுபோலவே தான் உங்கள் மனத்தினை மிக அருமையாக டியூன் செய்து வைத்து கொண்டு பழக வேண்டும். அப்படி பழகும்போது உங்களுக்கு எது தேவையோ அதுவே உங்களுக்கு நினைக்க தோன்றும். உங்களுக்கு என்ன நினைப்பு வருகிறதோ அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எதிரே இருப்பவர்கள் மூலமாக அது நடக்கும், நிறைவேறும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.